கண்ணீர் டிவி பார்வையாளர்களுக்கு வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்புறம் நிகழ்ச்சியை பார்த்துட்டு நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, அப்புறம் லைக் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். வணக்கம். இன்றைய இந்த நிகழ்ச்சி மறக்க முடியுமா அப்படிங்கிற நிகழ்ச்சியோட பகுதி. இந்த மறக்க முடியுமான்ற நிகழ்ச்சியில பல பழைய நடிகர்களை பற்றி நாம் தெரிந்து கொண்டு வந்திருக்கின்றோம். இப்போ இன்னைக்கு நாம தெரிஞ்சுக்க போகக்கூடிய அந்த பழம்பெரும் நடிகர் யாருன்னு பாத்தீங்கன்னா டி.எஸ். பாலையா. பாலையான்னு சொன்ன உடனே அவருடைய நகைச்சுவை நடிப்பு அத்தனை பேருக்கும் எல்லாரும் ஞாபகம். அவ்வளவு சிறப்பான ஒரு சிறந்த நடிகர். அவர் 1912 வருடம் ஆகஸ்ட் மாதம் 21ஆம் தேதி தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளத்து பக்கத்துல சுண்டங்கோட்டைங்கிற ஊர்ல பிறந்தவர். இவருடைய அப்பா பேரு சுப்பிரமணியம். இவரு அங்க பிறந்து சினிமா நடிக்கிறது ரொம்ப ஆர்வமா இருந்தார். அதனால நிறைய நாடகங்கள்லாம் நடிச்சுக்கிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் சினிமா நடிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு முதல் படமாக சதிலீலாவதி அப்படிங்கிற படத்துல இவருக்கு வாய்ப்பு கிடைச்சி நடிக்க ஆரம்பிச்சிருக்காரு. அந்த படத்துல அவருடைய நடிப்பை பார்த்ததுக்கு அப்புறம் அதுக்கு அடுத்தப்பட இரு சகோதரர்கள் அப்படிங்கிற படத்துல 2 கதாநாயகங்கள்ல இவர் ஒரு கதாநாயகனா நடிச்சார். இவர் கதாநாயகனா 2 படம் நடிச்சிருக்காரு. ஒன்னு சித்ரா, இன்னொன்னு செண்பகவல்லி. இந்த 2 படத்துல கதாநாயகனாக நடிச்சிருக்கிறார். அது மட்டும் இல்லாம இவர் வில்லனா நிறைய படங்கள்ல பண்ணியிருக்காரு. எம்.கே. தியாகராஜ பாகவதற்கு அம்பிகாபதி படத்துல வில்லனா நடிச்சிருக்காரு. யாருக்கு? எம்.கே. தியாகராஜ பாகவதற்கு வில்லனா அம்பிகாபதி அப்படிங்கிற படத்தில் வச்சிருக்காரு. அதே மாதிரி பி.யு. சின்னப்பாவுக்கு வில்லனா உத்தமபுத்திரன் அப்படிங்கிற படத்தில் வச்சிருக்காரு. இப்படி வில்லன் கதாபாத்திரங்கள் எம்ஜிஆருக்கு, சிவாஜி கணேசனுக்கு எல்லாருக்கும் நிறைய படங்களுக்கு வில்லன் கதாபாத்திரம் வச்சிருக்கிறாரு. எம்ஜிஆர் புலேப்ப காவலி, ராஜா தேசிங்கு, புதுமை பித்தம், இப்படி நிறைய படங்கள்ல எம்ஜிஆருக்கு வில்லனா நடிச்சிருப்பாரு. அந்த நடிப்பெல்லாம் அவங்க பிரமாதமா அவரு நடிப்பு வில்லன்றத வில்லனோட சேர்ந்து நகைச்சுவை கலந்து கொடுப்பார். நகைச்சுவை கலந்த ஒரு வில்லனாக டி.எஸ். பாலையா அவர்கள் தமிழ் சினிமாவில் அற்புதமாக நடித்துக் கொண்டிருக்கின்றார். வில்லனா நடிச்சுக்கிட்டு இருந்தவர் நகைச்சுவையா நடிக்க ஆரம்பிச்சிட்டார். தொடர்ந்து நகைச்சுவை காட்சிகள் நடிக்க ஆரம்பிச்சாரு. அப்ப நடிக்கும் போது தான் காதலிக்க நேரமில்லை அப்படிங்கிற படத்துல நாகேஷுக்கு அப்பாவா நடிச்சிருப்பார். 2 பொண்ணுங்க 2 கதாநாயகிங்க. நாகேஷ் 3 பேருக்கு அவர் அப்பா விஸ்வநாதங்கிற பேர் வச்சிருப்பாரு. அவ்வளவு அற்புதமா நடிச்சிருப்பாரு அந்த படத்துல. சரியான நகைச்சுவை. அவர் வர காட்சிகள் பூரா சிரிச்சுக்கிட்டே இருந்தோம். அப்படி ஒரு காமெடி பண்ணியிருப்பாரு. அதே மாதிரி ஊட்டி வரைபடம், அதுலயும் சரியான காமெடி. அது சிவாஜி கணேசனுக்கு அப்பாவா வருவாரு. அப்பா அவர் பண்ற லூட்டி அவ்வளவு லூட்டி இருப்பாரு. அதே மாதிரி தில்லானா மோகனாம்பாள், அதுல பாத்தீங்கன்னாக்கா தவுல் வித்வானா வருவாரு. ஒரே ரகல தான் பயங்கரமா காமெடி பண்ணிட்டே இருப்பார். அந்த அளவுக்கு பிள்ளை நடிச்சுக்கிட்டு இருந்தவர் பயங்கர காமெடினால நிறைய பண்ண ஆரம்பிச்சிட்டார். அவர் ஒரு 100 படங்களுக்கு கிட்ட நடிச்சிருக்காரு. எல்லா படத்துலையுமே ஒரு வித்தியாசமான கதாபாத்திரங்களாகவே பண்ணியிருப்பார். அற்புதமான ஒரு நடிகர். எல்லோராலும் போற்றக்கூடிய பாராட்டக்கூடிய அற்புதமான ஒரு நடிகர். அவர் தெரியாத தமிழ் ரசிகர்களே கிடையாது. அந்த அளவுக்கு அற்புதமான ஒரு நடிகராக தமிழ் சினிமா துறையிலே அனைவராலும் பாராட்டப்பட்ட ஒரு நடிகராக வளையம் வந்தவர் தான் இவர் டி.எஸ். பாலையா அவர்கள். சினிமா துறைக்கு வரணும், ஒரு நடிகராக மாறணும், மாறி ஒரு பெரிய லெவல்ல வளரணும் அப்படின்னு சொல்லிட்டு பின்புலம் எதுவுமே இல்லாமல் சினிமா துறைக்குள் அவர் நினைத்தபடியே பெரிய இடத்தை பிடித்து மக்கள் மனதிலே ஆழமாக இடம் பிடித்த மாபெரும் ஒரு கலைஞர் தான் டி.எஸ். பாலையா அவர்கள். அப்படிப்பட்ட கலைஞர் தான் 1972ஆம் வருடம் அவருடைய 60வது வயசுல மரணம் அடைந்து விட்டார். இயற்கை எழுதி விட்டார். இந்த கலை உலகிற்கு அது ஒரு பெரும் பேரிழப்பாக அமைந்தது. அவர் நடிச்ச அந்த பாமா வச்சு இன்னை வரைக்கும் எல்லாராலும் பாடப்பட்டது. அதுல தாத்தா கேரக்டர் பண்ணியிருப்பாரு. அதுல ஒரு பாட்டு அற்புதமான ஒரு நடிப்பு. வரவு எட்டனா, செலவு 10 அதிகம் 2 கடைசிக்கு சுண்டனா அப்படிங்கிற மாதிரி ஒரு பாட்டு. அந்த பாட்டு எவ்வளவு அற்புதமா நடிச்சிருப்பாரு பாமா வச்சிருக்கிற படத்தில். இப்படி
இப்படி அவர் தொடர்ந்து ஒரு நடிக்கிறாருனாக்கா அவருடைய கதாபாத்திரம் வந்து ஏதாவது ஒரு செய்தியை சொல்லக்கூடியதா சும்மா சாதாரணமாக பண்ணிடுறது கிடையாது. வெறும் கதாபாத்திரமாக அது அமையாது. அதன் மூலமாக ஒரு பெரிய செய்தியை மக்களுக்கு சொல்லக்கூடியதாக இருக்கும். அவர் பேசுகின்ற விதமே தமிழ் சினிமா உலகத்தில் எந்த நடிகர்களுமே பின்பற்ற முடியாத அளவுக்கு அவருடைய பேச்சு திறமை இருந்தது. பேசுற ஸ்டைல் அவர் வித்தியாசமா இருக்கும். அவரை மாதிரி யாராலையும் பேசி நடிக்க முடியாது. அப்படி ஒரு ஸ்டைல், அப்படி ஒரு அற்புதமான ஒரு நடிகர். அவரை பற்றி இந்த நிகழ்ச்சியில் நாம் தெரிந்து கொண்டோம். இனிவரும் நிகழ்ச்சியில் மற்றும் உள்ள திரைப்பட பழம்பெரும் கலைஞர்களை பற்றி தெரிந்து கொள்வோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.